இந்த ஐயப்பனுக்கு சிறப்பு என்பது இருமுடி. தற்போது இந்த பக்தர்களை நாம் தரிசிக்கின்றோம். இந்த பக்தர்கள் தலையிலே இருமுடி சுமந்திருக்கிறார்கள். அந்த இருமுடிக்கு பிரதானமானவை தேங்காயும் நெய்யும். தேங்காய் முக்கணனின் அம்சம், அந்த பசு நெய்யானது மகாவிஷ்ணுவின் அம்சம். இந்த இருமுடியை பல ஆண்டு காலமாக நாமெல்லாம் சுமந்து சபரிமலைக்கு செல்கின்றோம். ஆனால் முதலாக இந்த இருமுடியை சுமந்து சென்றது யார் தெரியுமா? சாட்சாத் மணிகண்டன், அதாவது ஐயப்பன். புலிப்பால் பெறுவதற்காக காட்டிற்கு அனுப்பப்பட்ட போது தனது பாலகன் அங்கே பசியினால் சிரமப்படக்கூடாது என்பதற்காக மன்னன் ராஜசேகரன் தேங்காயையும் நெய்யையும் கலந்த சில உணவுகளை கொடுக்கின்றான். அவலை கொடுக்கின்றான். எந்த ஒரு நாளிலும் கெட்டுப்போகாத உணவு தேங்காய், பசுனை, அவல். இதை ஒரு தலையிலே ஒரு முடிபோல கட்டிக்கொண்டு அதை எடுத்துச் செல்கிறான் மணிகண்டன். மணிகண்டன் அன்று சுமந்ததையே இன்று பக்தர்கள் இருமுடியாக சுமக்கிறார்கள். இதோ இத்தனை பக்தர்களின் முகத்தில் இருக்கின்ற பரவசத்தை காணுங்கள். இந்த பக்தர்கள் அத்தனை பேருமே இன்னும் சற்று நேரத்திலே அந்த மகரஜோதி தரிசனமானது நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வாழ்நாளில் பெற்ற மிகப்பெரிய பேராக இந்த மகர ஜோதியை கருதுகிறார்கள். பொன்னம்பல மேட்டிலே இந்திர பகவான் நிகழ்த்துகின்ற வழிபாடுதான் இந்த காந்தமலை ஜோதி என்று சொல்லப்படும். ஐயப்பனுக்கு சரணம் சொல்கின்ற போது பொன்னம்பல மேட்டு வாசனே என்று சொல்வோம், காந்தமலை ஜோதியே என்று சொல்லுவோம். அப்போது சொல்லப்படுகிற சரண கோஷமானது இந்த மலையையே பிளப்பது போல காணப்படும். பக்தர்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு என்ன தெரியுமா? அந்த சரண கோஷம்தான். அந்த சரண கோஷத்தை கேட்ட மாத்திரத்திலே எந்த ஒரு துஷ்ட விலங்கும் நம்மை அணுகாது. ஐயப்பன் பக்தர்களை அணுகாது. இத்தனை லட்சக்கணக்கான பக்தர்கள் சபரிமலைக்கு செல்கிறார்கள். அவர்களில் எவருக்கேனும் ஏதேனும் ஒரு மிருகத்தினால் ஆபத்து வந்தது என்று நாம் பார்த்திருக்கிறோமா? பெரும்பாலும் இல்லை. என்ன காரணம்? ஐயப்பனுக்கு கட்டுப்பட்ட அந்த விஷ ஜந்துக்கள், அந்த விலங்குகள் அத்தனையுமே அவனது பக்தர்களை எந்த ஒரு காலத்திலும் ஒன்றும் செய்வதில்லை. அவர்களுக்கு காப்பாக இருக்கின்ற அந்த சரண கோஷத்தை கேட்ட மாத்திரத்திலேயே இவர்கள் அத்தனை பேரும் ஐயப்பனை தரிசிக்க செல்கிறார்கள், விரதம் இருந்து செல்கிறார்கள் என்பதனால் அந்த விலங்குகள் அடங்கி விடுகின்றன. பக்தியிலே இதுதான் மிகவும் முக்கியமானது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.